So guys, January 1st 2024 நம்ம ஃபஸ்ட்டு பல்கிங் ரொம்பவே சீரியஸாக ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா 2024 January 1st. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு 1 year ஆச்சு. ஸோ 3rd March அப்போயே நான் முடிச்சிட்டேன். 3rd March 4th Aprilலாம் நான் முடிச்சிட்டேன். ஸோ 60 kg நான் வந்து நினச்ச கோலை அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 61. ஸோ அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு பல்கிங் இருந்திருக்கேன்னா அப்போ எனக்கு தெரியல. நான் வந்து ஸ்கூலுக்கு 3 மாதம் லீவுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போனேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 months கிட்ட எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போறியா அப்படி சொல்லிட்டு டார்ச்சர் இல்லை சொல்லுவேன், கேட்டு சலிச்சு போச்சு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மாதம் கிட்ட வந்து ஜிம்முக்கு போறியா, இன்னும் இவ்வளோ ஃபிட்டாக இருக்குது பாடி. சில பேர் வாலண்டியராக வந்து ஸ்ட்ரேஞ்சராக வந்து வாலண்டியராக வந்து பேசினாங்க, மும்பை சப்ஸ் கம்மி செம்ம ஃபிட்டாக இருக்க, ஏன் ஈவன் டீச்சரே வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்க அப்படி கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். பட் எனக்கு தெரியல, ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மாடானே தெரியும். ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸோ நான் சொல்லணும் அவசியம் இல்லை, பட் இது எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் தந்துச்சு. அப்போ நான் போன வருஷம் நான் வந்து சொல்கிறேன் மார்ச், அப்போயே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் தந்துச்சு. ஏன்னா நான் என்ன நினச்சேனோ அந்த பாடியை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். பட் இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நான் ப்ராப்பராக அந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணல, ப்ராப்பராக ஒர்க் அவுட்டாக நான் பண்ணலை. ஸோ இந்த வருஷம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன், ஏன்னா வேலை செய்ய போகிறேன். ஸோ இப்போ நான் போன வருஷம் உள்ள January 1st உள்ள வீடியோவோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற வீடியோவோ நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஸோ 1 yearக்கு அப்புறம், ஸோ 3 மாதத்துக்கு பல்கிங் முடிச்சிட்டோம். பட் ஸ்டில் ஸோ 1 year ஆச்சுல. ஸோ 1 yearக்கு அப்புறம் எப்படி இருக்குது அந்த பாடி, ஸோ அது நம்ம காமிக்கணும். அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபேட் பர்சன்டேஜ் இருக்குது, சிக்ஸ் பேக் வந்து ரொம்பவே தெரியல. ஸோ அது கொஞ்சம் வருத்தம், மற்றபடி எல்லாம் ஓகே. ஸோ அதிகமாக அந்த மார்ச் நான் போட்டேன் ஒரு வீடியோ. ஸோ முடிதான் நிறையா வச்சுட்டு, ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நான் அதுலேயே மென்ஷன் பண்ணிப்பேன் இந்த ஃபியூ டேஸ் ஸ்கூலில் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சொன்னது எல்லாம் நினச்சி இன்னும் இவ்வளோ ஃபிட்டாக இருக்கும். ரொம்ப பேர் எனக்கே சலிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு. அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப மாதம் கட்டாரே ஓடிச்சு என் டாப்பிக்கு ஸ்கூலில். ஸோ அது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னா கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டு தான் உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா இதுக்கப்புறம் நான் சரியாக ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் தெரியல, எனக்கு அந்த ஒர்க் அவுட் பண்ண மூடே போச்சு. பட் ஸ்டில் எனக்கு அந்த ஒர்க் அவுட் பண்ணோம் அதெல்லாம் வந்து அந்த இது இருக்குது, அந்த ஆசை இருக்குது. பட் இப்போதைக்கு பண்ண முடியாது, ஏன்னா இப்போ ரொம்ப பண்ண முடியாதுல்ல, அவ்வளோதான். ஸோ மேபி ஒரு ஃபியூ இயர்ஸ் லெட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாடி வேறு மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஹெகி இந்த சேனலில் வருவோம். ஸோ லாஸ்ட் வீடியோ சொல்ல முடியாது, ரொம்ப கேப் இருக்கும். நான் இதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 monthsக்கு அப்புறம் தான் வந்து நான் 9 monthsக்கு அப்புறம் தான் வீடியோ போடுறேன். ஸோ ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்னா, நான் பாடி பார்த்தீங்கன்னா நான் பல்க் பண்ண பல்க்கு ஹெல்த்தியான வந்து டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு காசு இல்லை. ஸோ டர்ட்டி பல்க்கு தான் பண்ணோம் சொல்லிட்டு நான் டர்ட்டி பல்க் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் ஃபேட் பர்சன்டேஜ் நிறைய இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு சட்டையை நம்ம எப்படின்னா சட்டை தான் போட. ஸோ சட்டையை போட்டால் அந்த ஃபிட்னஸ் இருக்குல்ல, ஸோ அது வேறு மணி ஃபிட்டாக இருந்தேன் சட்டையை போட்டிருப்பேன். பட் அதுவே சட்டையை கழுத்துனதுக்கப்புறம் பாடி ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஸோ அது எனக்கு வீடியோ போட்டு அப்லோட் பண்ணி எனக்கு பிடிக்கல. மேபி ரொம்ப வருஷம் கழித்து எனக்கு ஆசை வரப்ப திடீர்னு ஒரு வேறு மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட இந்த சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து இந்த டர்ட்டி பல்க்கு அதெல்லாம் இல்லை, ப்ராப்பரான ஒரு லீன் பல்கான ஒரு டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நான் அந்த போன வருஷம் இந்த வருஷம் கம்பேர் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுறேன். தட்ஸ் இட். அதை பாருங்கள். பாய்.